வணக்கம். ஸ்கேன் எடுக்க போயிருப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போயிருப்பீங்க. ஆனா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஃபேட்டி லிவர் அப்படின்னு வந்திருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப அலார்மிங்கா இருக்கும். இன்னைக்கு நெறைய பேர் அதனால பயந்து போயிருக்கோம். ஆனா, இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது இன்னைக்கு நெறைய பேத்துக்கு இருக்கு. முதல்ல எல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா, இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நெறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்க, அது ஆல்கஹால் குடிக்கிறவங்களுக்கு தான் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா, இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் ஆல்கஹாலுக்கு ஈக்குவலன்ட்டா நம்மளுடைய லிவரை பாதிக்கக்கூடிய உணவுகளா இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் ஆல்கஹாலிக், அதாவது ஆல்கஹால் குடிக்காதவங்களுக்கும் லிவர் வந்து வீக்கமாகுது. ஸோ இப்போ இந்த லிவர் வீக்கமாகிறதுனால என்னென்னலாம் பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நம்மளுக்கு வந்து ஏப்பம் வருது, வயிறு வந்து ரொம்ப உப்புசமா இருக்குது. ஒரு சாதாரண சாப்பாடு சாப்பிட்டா கூட அந்த வயிறு வந்து அதிகமாக செரிமானம் பண்ண முடியாமல் உப்புசமாகலாம். கோபம், இரிட்டேஷன் வரலாம். கொலஸ்ட்ராலோடைய அளவு அதிகமாகி அதனால ஃபியூச்சர்ல வந்து ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லிவர் இது ஏன் இந்த மாதிரியான ஃபேட்டி லிவராக மாறுது அப்படின்னம்னா, நம்மளுக்கு வந்து சாப்பிடக்கூடிய கொழுப்பை செரிமானம் பண்ணுறதும் லிவர் தான். ஒரு 5 to 10% அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னம்னா லிவர் வந்து ஈஸியாக அதையே செரிமானம் பண்ண முடியும். அதே சமயத்தில் அந்த ஃபேட்டோடைய அளவு ரொம்ப ஜாஸ்தியாச்சு அப்படின்னம்னா அந்த லிவரில் போய் அது படிமானங்களாக மாறி லிவரை வந்து வீக்கமடைய வைக்கும். அடுத்த விஷயம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமா ஆகிறது ஒண்ணுன்னா, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸும் நம்மளுடைய லிவரோட ஹெல்த்தை பாதிக்குது. நம்மளுடைய பாடி வந்து நல்லா வார்மிங்கா இருக்குது அப்படின்னம்னா, அதாவது நல்ல ஆக்டிவிட்டியில இருந்துச்சு அப்படின்னம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானமாகி அது வந்து பேர்ன் ஆயிடும். அப்போ நம்மளுடைய பாடியில இன்சுலின் அளவும் மெயின்டைன் ஆகும். ஒருவேளை நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ப்ராப்பரா யூசேஜ் ஆகல, உள்ளுக்குள்ள ஸ்டோரேஜ் ஆகுது அப்படின்னம்னா இன்சுலினும் ஃப்ரீ இன்சுலின் சர்க்குலேஷன் அதிகமாகிறப்போ அதனாலையும் உங்களுடைய லிவர் வந்து பாதிக்கும். அடுத்த விஷயம், நம்ம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட இன்னைக்கு வந்து மாத்திரை சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு கை கால் வலி அப்படின்னம்னா ஒரு மாத்திரை, தலைவலினா மாத்திரை, தூக்க வலினா மாத்திரை, டென்ஷனாக இருந்தால் ஒரு மாத்திரை, வாமிட் வரக்கூடாதுங்கிறதுக்காக மாத்திரை, இந்த மாதிரி நிறைய மாத்திரைகள் சாப்பிட்றப்போ அந்த மாத்திரைகள் அத்தனையுமே நம்ம லிவர்க்குள்ளேயோ அல்லது கிட்னிக்குள்ளேயோ போய் ஸ்டோர் ஆகும். இது வந்து லிவரை டேமேஜ் பண்ணும். அடுத்த விஷயம், நம்ம அதிகமான அளவுக்கு முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் மசாஜ் எல்லாம் பண்ணி நம்ம பாடியை வந்து ஒரு வாரத்தில் 2 தடவை எண்ணெய் தேய்ச்செல்லாம் குளிக்கிற பழக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த மாதிரியான ஆயில் அப்ளிகேஷனே இல்லாமல் போனதுனால பாடி ட்ரை ஆகி அதனாலேயும் லிவருடைய பாதிப்புகள் அதிகமாகுது. நைட்டு கண்ணு விழிக்கிறது. நிறைய சமயத்தில் வந்து நம்ம லேட் நைட் இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து தவிர்க்கவே முடியாது. இந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்து ப்ளூ லைட்டோடைய எக்ஸ்போஷரும் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணு ரொம்ப சூடேறி போகுது. இந்த காரணத்தினாலையும் நம்மளுடைய லிவர் பாதிக்குது. அதிகமாக முக்கியமாக இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஐஸ்கிரீம்ஸு, அதிகமான அளவுக்கு வந்து ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய பிரியாணி, நைட் டைம் பிரியாணி, இந்த உணவுகள் அதிகமான கலரிங் ஏஜென்ட்ஸ், இன்னைக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்தக்கூடியது, கலர் ஆட் பண்ணக்கூடியது, ஸ்வீட்னர்ஸ், இது எல்லாமே நம்ம லிவரை பாதிக்கக்கூடியது. ஸோ இது அத்தனை விஷயங்கள்னாலையும் லிவர் பாதிப்பாகலாம். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி தவிர்த்துக்கிறது, இது எப்படி நம்ம லிவரை பாதுகாக்கிறதுனா, நான் சொன்ன அத்தனை காரணங்களையும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய லைஃப்ல ஃபாலோ பண்ணுறதுக்கு தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னம்னா, முதல் விஷயம் வந்து லிவர் டீடாக்ஸ் அப்படிங்கிற சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ். அதாவது நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு உங்களுடைய லிவரை வந்து பாதுகாக்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் நல்லா வந்து நீங்கள் கொதிக்க வச்சு அதை நீங்கள் வந்து கஷாயம் மாதிரி பண்ணி சாப்பிட்றது ஒரு முறை. அடுத்த விஷயங்கள் வந்து நேரத்தில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே, நேரத்தில் தூங்குறது, ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறது, நல்ல ரிஃபைன் ஃபுட் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்சமாக நம்ம ஸ்மால் மில்லட்ஸ் சிறுதானியங்கள் பயன்படுத்துறது, நிறைய காய்கறிகள், நிறைய விதைகள், பூசணி விதை, சப்ஜா விதைகள், அரசாணி விதை, முலாம்பழ விதை, இந்த மாதிரியான விதைகள் அதிகமாக பயன்படுத்துறது, ஆக்டிவான வேர்வை வர மாதிரியான வேலைகள் செல்றது, சின்ன சின்ன யோகா ப்ராக்டிசஸ், ப்ரீதிங் ப்ராக்டிசஸ், இதுகள்லாம் பண்ணுறது மூலமாக உங்களுடைய லிவரோடைய கண்டிஷன் நீங்கள் மறுபடியும் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை வந்து இயற்கையான முறையில் பண்ணுறது ரொம்ப சேஃபான மெத்தட். நீங்கள் இது வந்து ஒரு வாழ்வியல் முறையினால் வந்த பிரச்சனை. இது வந்து நம்ம மருந்துகள் சாப்பிட்டோ அல்லது ஏதாவது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் மூலையோ இதை சரிப்படுத்த முடியாது. உங்களுடைய வாழ்வியல் முறைகள் மூலமாக மட்டும்தான் சரிப்படுத்த முடியும். இயற்கையான வாழ்க்கைக்கு திரும்புங்க. உங்களுடைய லிவரை பாதுகாத்துக்குங்க. நன்றி, வணக்கம்.